ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. மூஷிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் பூக்கொண்டு தும்பிக்கையாம் திருப்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. கல்வியோட அறிவு நீதி கருத்திலே திருத்தி ஞான செல்வமோடரன் மெய்யன்பு சிற்பர சித்தி முத்தி வெத்திரல் வீரம் சான்ற வித்தக மோனத்தாலே நல்லவாறே மையாண்ட நம்பனை நம்பினோர்க்கே நல்லவாறே மையாண்ட ரமணனை நம்பினோர்க்கே ரமணனை நம்பினோர்க்கே ரமணனை நம்பினோர்க்கே. ஞான கணேசா சரணம் சரணம் ஞான ஸ்கந்தா சரணம் சரணம் ஞான சத்குரு ரமணா சரணம் ஞானானந்தா சரணம் சரணம். கணக்கிடையா கலையானவளே கருத கிடையா கதியானவளே பூணக்கிடையா பொலிவானவளே புனைய கிடையா புதுமை தவளே நாளி திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவரே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாணிக்க ஒளி கதிரே வருவாய். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. ஓர் எழுத்து என்றும் ஒன்றாய் ஒளிர்வதால் ஆர் எழுதவல்லாரதை ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு உருவம் தானாயின் உலகுபரம் மற்றாம் என்னும் இந்த அதி அற்புதமான திருப்பாட்டிலே கண்ணுறுதல் யாவன் எவன் கண்ணல்லால் காட்சி உண்டோ, காட்சி கிடைப்பதினாலேயே கண் இருப்பது ஊர்ஜிதமாகின்றது. அப்போது அந்த கண் இந்த ஊனக்கண் அல்ல, அது அதன் மூலமாக பார்க்கின்ற மனமும் அந்த கண் அல்ல. இவை இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த பரமாத்ம வஸ்துவே அந்த அந்தமிலா கண்ணே கண், கண்ணதுதான் அந்தமிலா கண் என்று ஐயம் திரும்பி நீக்கி உள்ளவருடைய உள்ளபடி பக்குவர்கள் உணர்ந்து கொள்ள சுட்டி காட்டினாரோ எந்த லோக மகாகுரு. உடல் பஞ்ச கோச உருவதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும் என்று இந்த கருக்குழி விழுந்தோர்க்கு அவர்கள் உய்ந்து போகும் வகையிலே எல்லோரும் அதை அபியாசித்து எல்லோருக்கும் அது இயன்ற காரியம் பெரும் நம்பிக்கையை ஊட்டும் வகையிலே
கருக்குழி விழுந்தோர்க்கு ஒரு சுருக்கு வழி காட்டினாரோ அந்த லோக மகாகுருவாம் பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த உள்ளத 40 சான்றிதழ் படிப்பின் கீழ் 13வது வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த 4வது திருப்பாடல், இதை அவர் ஆரம்பிக்கின்ற விதமே உருவம் தானாயின் என்கிறார். இதற்கு நான் உங்களுக்கு பொருளே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுது நாம் உலகம் காண்டலால் என்பதற்கு உங்களுக்கு பொருள் புரிந்து விட்டதோ அப்பொழுதே இந்த உருவம் தானாயின் என்பதற்கும் பொருள் தன்னிச்சையாகவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது நாம் உலகம் காண்டலால் என்பதினாலே தம்முடைய அனுபவ அஜாத்த நிலையை, இந்த உலகத்தினுடைய இருப்பின்மையை தெள்ள தெளிவாக படம் பிடித்து காண்பித்தாரோ அதை போலவே இங்கே உருவம் தானாயின் என்பதினாலே இந்த உருவம் என்பது நமக்கு கண்ணுக்கு உடனே சட்டென்று புலப்படுவது இந்த தூல தேகம். அதுதான் உருவம். இந்த நமது தேகம், இந்த உடல் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற நியதியின்படி இது சட்டென்று கண்ணுக்கு புலப்படுவதனாலேயே இதற்கு உண்மை இருப்பு இல்லை. ரொம்ப சிம்பிள். கௌதம மகரிஷிகள் பிரமாணங்களை சொல்லும் பொழுது ஒரு உபமான பிரமாணம் என்கிறார். பிரமாணம் என்றால் சாட்சியம், ஒரு உரைகள். அதை அதிலே உரைத்து பார்த்தால் உண்மை எது பொய் எது புலப்படும். அந்த உபமான பிரமாணத்திலே ஏதாவது ஒரு உபமானத்தை சொல்லி அதை போல இது என்று சொல்லுவது. அதுல மின்னலை போன்ற ஒரு கால் தோன்றி மறுகால் மறைகின்ற இந்த நிலையற்ற உடல் பரமான்ம வஸ்துவாக இருக்குமேயானால், மெய்யாக இருக்குமேயானால் அது நிலைத்த வஸ்துவாக இருக்க வேண்டும். அப்படி அது இல்லாததினாலேயே அது பொய். அந்த பொய்மை அதனாலேயே நிரூபிக்கப்படுகின்றது. இதத்தான் 16வது பாடலிலும் கூட முன்னம் நாம் சொன்னபடி நாம் உடம்போ என்கிறார். அங்க ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு. நாம் உடம்போ, நம்ம இந்த உடலா என்ன இல்லையே என்பது. இங்கே நாம் உலகம் காண்டலா என்பதிலே ஒரு சஜஸ்டிவா சொல்றாப்டி. இதுல உள்ளூர மறைந்திருக்கின்ற பொருள், எப்படி இந்த உலகம் நாம் பார்ப்பதினால்தான் இருக்கின்றதோ, இந்த திருஷ்டி சிருஷ்டி என்பது நிரூபிக்கப்படுகின்றதோ, சிருஷ்டியினாலே திருஷ்டி அல்ல என்பது நிரூபிக்கப்படுகின்றதோ, அப்படி இந்த உருவம் தானாயின் என்பதினாலே இந்த உடலின் பொய்மை நிரூபிக்கப்படுகின்றது. இதுல இந்த அஜாத நிலையிலே இந்த உடல், உயிர், மனம், இந்த அகந்தை மனம், உலகம், உலகாதி சுகங்கள், உலகாதி விவர விஷயங்கள், இவை அத்தனையும் அனாத்மாக்களே என்பது நிரூபிக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த தன்னுடைய அஜாத நிலைக்கு பகவான் நம்முடைய கவனத்தை மெல்ல மெல்ல திருப்புகிறார். இப்படித்தான் நாம் உலகம் காண்டலால் என்பதிலேயும் விவர்த்த சித்தாந்தமோ, அதாவது பொய்த்தோற்றம் என்பதிலிருந்து எது உண்மை என்பதற்கு, இது பொய் தோற்றம் என்று சொன்னா அதோடு ஒரு ஆசிரியருடைய கடமை முடித்து விடுவதில்லை. அப்ப எது மெய் என்ற கேள்வி வரும். அதனால் தன்னுடைய உண்மை நிலையாகிய அஜாத நிலைக்கு அவர் மெல்ல மெல்ல நமது கவனத்தை இழுக்கிறார். ஏதோ இந்த உலகத்தின் பொய்மையை நிரூபிப்பதற்காக அவர் விவர்த்த சித்தாந்தத்தை பயன்படுத்தினாலும் முடிவில் அஜாத நிலையே அனுபவமாகும் அந்த உண்மையை உணர்ந்தவராய் பகவான் ஆங்காங்கே அஜாத்த சித்தாந்தத்தை, அதாவது அஜாந்த அனுபவத்தை, அவரை பொறுத்தவரையிலே அது சித்தாந்தம் அல்ல,
அது அஜாத அனுபவம். அந்த அனுபவத்துக்கு நம்மை மெல்ல மெல்ல இழுக்கிறார். உதாரணம் சொல்லணும்னா, தன்மை உண்டேல் 14வது பாடல். தன்மை உண்டேல், தன்மை என்பது ஒன்று இருக்குமேயானால், அதுவும் அஜாதத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவதுதான். அதே போல 26வது பாட்டிலே, அகந்தை உண்டாயின், அகந்தை என்பது உண்மையிலேயே இருக்குமேயானால், 38வது பாட்டிலும், வினை முதல் நாமாயின், இந்த வினைகளை புரிபவன் தான் நாம் என்றால், அவ்வாறு இல்லையே. முதல் என்று சொன்னால் முழு முதற் பொருளாக பரமாத்ம வஸ்துவாக அல்லவோ நாம் இருக்கிறோம். மாறாக நாம் ஆற்றுகின்ற வினைகளுக்கெல்லாம் நாம் முதல் அகந்தை என்று நாம் நம்மை நினைத்துக் கொண்டோமேயானால் பாவ புண்ணியங்களால் நாம் கட்டப்படுகிறோம். உண்மையிலேயே வினை முதல் நாமாயின் விளை பயன் துய்ப்போம். அதனாலே விளைகின்ற பலாபலங்களை நாம் அனுபவித்துத்தானே தீர வேண்டும். ஆனால் வினை முதல் நாமாயின் என்பதினாலே நாம் அல்லவே என்பது பொருள். இப்படி இந்த அஜாத்த சித்தாந்தத்துக்கு நம்முடைய சித்தாந்தம்னே வருது. அஜாத்த உண்மை நிலைக்கு நம்மை மெல்ல மெல்ல நம்முடைய கவனத்தை இந்த உள்ளது 40 நூல் நான் இப்போ 1, 2 உதாரணங்கள் சொன்னேன். நிறைய இருக்கு. அதெல்லாம் அந்தந்த பாடல் வரும்போது கண்டிப்பா நமக்கு ஞாபகத்துக்கு வரும். எப்படி பகவான் நம்மை அஜாத சித்தாந்தத்துக்கு மெல்ல மெல்ல நம்மை இழுக்கிறார். நம்முடைய கருத்து, நம்முடைய நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த நம்பிக்கையை சிதைத்து விடாமல் மெல்ல மெல்ல அஜாதத்துக்கு நம்மை இழுப்பது பகவானுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு. அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அவர்கிட்ட. அதை இந்த பாடலில் நாமுலகம் காண்டலால் என்ற நூலின் முதல் சொற்றொடரிலேயே பார்ப்பதை போல இந்த 4வது பாடலும் அந்த ஒரு அணுகுமுறையை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இதுல இன்னொரு ஒரு சொல்றார் இந்த பாட்டுல, காண்பானை ஒட்டியே காட்சி அமையும். வேற மாதிரி இருக்க முடியாது. நம்மை ஒரு தேகமாக, ஒரு உடல் உருவமாக நம்மை நாம் நம்பும் பொழுது நாம் காணுகின்ற காட்சியில உலகு மற்றும் உலகு உரை உயிர் இறை இதுல மற்ற 2 முதல்களாகிய உலகமும் இறைவன் கடவுளும் நிஜம் போல தோன்றுகின்றன. அவை நம்மை பொறுத்தவரையில உண்மையாகி விடுகின்றன. பரிபூரண விஞ்ஞான வஸ்துவாகிய நாம் நம்முடைய உண்மையான சுபாவத்தை மறந்து நம்மை ஒரு உடலாக கருதுவதே மூல அறியாமை. அந்த அறியாமை நமக்கு அடிப்படையாக கொண்ட அந்த பார்வையினாலே தோன்றும் காட்சிகளாகிய உலகமும் கடவுளும் அறியாமை வயப்பட்டதாகத்தான் இருக்க இயலும். இதே ரிவர்ஸ் கீர்ல பாருங்க. காண்பவன் ஞானமயமாக இருந்தால், ஞானமே ஞானி நரன் நன்று என்ற நிலையை அவன் அடைந்து விட்டிருந்தால், அவன் காணுகின்ற காட்சியும் நாம ரூபங்களற்ற பொய்த்தோற்றம் நீங்க பெற்ற அந்த பிரம்மத்தைத்தான் அவன் பார்க்க முடியும் அல்லவா? கண் எவ்வாறோ காட்சி எவ்வாறே என்ற நேதியின்படி. அப்ப மறுபடியும் ரிவர்ஸ் கீர்ல பாருங்க. உலகம் உண்மை என்று ஒருவருக்கு தோன்றுகின்றதினாலே, அவ்வாறு உலகம் உண்மை என்று ஒருவன் நினைப்பதினாலேயே அவன் அறியாமையில் மூழ்கி இருக்கிறான் என்பது, அவனுக்கு ஞானம் வரவில்லை என்பது, அவன் ஞானத்திலே இருக்கிறான் என்பது நிரூபிக்கப்படுகின்றது. இப்படி அதனால தான் சொல்ற, உருவம் தானாயின் உலகு பரம் அற்றாம். நாம் இந்த உடல் என்று நம்மை நினைத்துக் கொண்டு விட்டால், அதை நம்பி விட்டால், அதை நம்பும் பொழுது அந்த காலகட்டத்திலே உலகு பரம்பரம்னா கடவுள், பரம்பொருள். இவை 2ம்
உண்மையாக இருக்கின்றன. ஆனால் ஞானிக்கோ இந்த நாம ரூபங்கள் உலகாதி நாம ரூபங்கள், கடவுள், பற்பல கடவுட்காட்சிகள் இவையெல்லாம் ரொம்ப மேலோட்டமானவை என்பது புரிந்து விடுவதினாலே அவற்றிலே எவ்வாறு மயங்க முடியும்? பாம்பை கயிறென்று அறிந்தால் மறுபடியும் அது பாம்பு என்று எப்படி மயங்க முடியும்? அதனால அடுத்த வரியிலேயே வினவுவார். அடுத்ததுலயே கேள்வி கேட்கிறாரு. உருவம் தான் அன்றேல், இந்த உருவம் நாம் அல்ல என்பது ஒருவன் உணர்ந்து விட்டானேயானால், உவற்றின் உவற்றின் என்பது ஒரு தமிழ் இலக்கிய சொல். ரொம்ப அற்புதமான சொல். சங்கத்தமிழ் சொல். இவற்றின் அப்படின்னா இவைகள் எல்லாம், அவற்றின் அவைகள் எல்லாம், உவற்றின்னா சொல்லாமை விட்டவை எல்லாம். இப்போ மறுபடியும் உலகு பரம் மற்றாம்னு சொல்லியாச்சு. அது மறுபடியும் அப்படியே ரிப்பீட் பண்ணதுன்னா ஒரு ஜாரிங்கா இருக்கும். அதனால உருவம் தானன்றேல் உவற்றின்னு சொல்லிட்டா சொல்லாமல் விட்டவை. அதாவது இந்த உலகும் கடவுளும், உலகு பரம் இவை இரண்டும்னு அர்த்தம். இது மாதிரி உவை, அவை, இவை, உவை. உவைனா சொல்லாமல் விட்டவை. சோ உவற்றின் உருவத்தை, அந்த உலகத்தினுடைய உருவத்தை, கடவுளுடைய உருவத்தை கண்டுறுதல் யாவன் எவன். அதை யாவன்னா எப்படின்னு அர்த்தம். எவன்னா எவ்வாறுன்னு அர்த்தம். உண்மை தெரிந்துவிட்டால், ஞானத்தை அடைந்து விட்டால், இந்த உலகத்தினுடைய பொய் உலகத்தை, உலக காட்சியை அதை மெய்யென்று, கடவுட்காட்சியை அதை மெய்யென்று பார்ப்பது, அதை நம்புவது எவ்வாறு, எப்படி? முடியாத காரியம் அல்லவா என்கிறார். இங்கே எவன் என்பது யாவன் எப்படி, எவன் என்றால் அது உயர்திணையா இருக்கே அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டால், அந்த ஞானி தனக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லாததினால் அதை பார்ப்பவன் எவன்? அதை பார்ப்பதற்கென்று ஒருவன் இருக்க முடியாதே. அந்த ஞானிக்கோ இந்த உலக தோற்றம், கடவுள் தோற்றம் இவையெல்லாம் ஆன்மாவின் மீது ஆரோபிதம் என்பதினாலே அதை கண்டு மயங்கவோ, அதை காண்பதே இல்லை. காண்பதற்கே அங்கு உள்ள ஆசாமி இல்லை. அதை மயங்குவது யார்? ஆகவே எவன் என்பதினாலே, யாவன் என்பதினாலே இந்த உண்மை ஆன்ம காட்சியே அந்த ஞானியுடைய கண்கள் காணும் என்பதனால் உலக காட்சியோ கடவுட்காட்சியோ தென்படுவது எவ்வாறு, எப்படி என்கிறார். இப்பொழுது காட்சி தென்படுவதினாலேயே கண் என்ற ஒன்று இருக்கின்றது என்பது உறுதியாகின்றது. கண் இல்லாட்டா காட்சி இல்லை. ஊனக்கண் மூலமாகவே மனம் காண்பதினாலே மனமே இந்த ஊனக்கண்ணுக்கு, உடலில் இருக்கிற அந்த ஊனக்கண்ணுக்கு கண்ணாக இருக்கின்றது. மனம் ஆன்மாவிலிருந்தே, இந்த மனம் என்பது உருவாக்கப்பட்டது இன்னும் டெக்னிக்கலா போனா காரணமாயினாலே, காரணமாயா சக்தியினாலே மனம் சக்தியை பெறுகின்றது. அந்த காரணமாயா சக்தி பரமாத்மாவினுடைய ஒரு பகுதியாக இருப்பதினாலே, உண்மை அந்த காரணமாயை ஜடம் என்பதினாலே அதற்கு தனிப்பட்ட ஒரு சைத்தன்ய உணர்வு இல்லை என்பதினாலே அது வெறும் ஒரு சக்தி. அதனாலே ஆன்மாவே இதை பார்க்கின்றது. இந்த மனதின் மூலமாக, காரணமாயின் மூலமாக
பரமாத்மா வஸ்துவே உண்மையான கண்ணாக இந்த காட்சியை, எந்த காட்சி தெரிகின்றதோ அந்த காட்சியை பார்க்கின்றது என்று உறுதிப்படுத்த விரும்புவார். கண்ணல்லால் காட்சி உண்டோ, கண்ணதுதான் அந்தமிலா கண் என்று சொன்னார். இந்த அந்தமிலா கண் என்று இவர் சொல்வது ஆன்மாவைத்தான். ஆன்மவித்தை கீர்த்தனத்துல 5வது சரணம், விண்ணாதிய விளக்கும் கண்ணாதிய பொறிக்கும் கண்ணாய் மன கணுக்கும் கண்ணாய் மனவிணுக்கும் விண்ணாயிருந்த போது வேறென்னாதிருந்தபடி உள்நாடுள தொழிரும் அண்ணாமலை என் ஆன்மா காணுமே அன்பு பூணுமே. அன்பு இன்பம் இன்பு தோணுமே ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை ஐயே அதி சுலபம். அங்கே விண்ணாதிய விளக்கும் நாம் பார்க்கும்போது இந்த பூதாகாசம், அப்பு தேயு வாயு பிருத்வி ஆகாசம் என்பதிலே அந்த நாம் ஊனக்கண் மூலமாக பார்க்கின்ற இந்த ஆகாசமும், ஐம்பூதங்களிலே இருக்கின்ற ஆகாசம் பூதாகாசம். பிறகு அந்த கண்ணாதிய பொறிக்கும் கண்ணாய் இருக்கின்ற மனக்கணுக்கும் கண்ணாய், இந்த ஊனக்கண்ணுக்கு கண்ணாக இருக்கின்ற மனதிற்கும் ஒரு கண்ணாய் மனோ ஆகாசம், அதற்கும் கண்ணாக இருப்பது ஆன்மாகாசம், சகராகாசம். இப்படி ஆன்மவித்தை கீர்த்தனத்திலேயே இதை விளக்கினார். முருகனார் சொல்கிறார், காணோடாத கண் காட்சி பற்பல காட்டினாய் மன கண்ணுள்ளே மானொடாத மயக்கருத்தவர் மாசிலாத மனத்துளாய் நானொடாத நயப்பினால் உனை நாடி நேர்க்கு ரமணனி ஊனொடாதம்மை போதம் ஏற்பட போந்த பொழுதில் என் கட்புலம் காணொடாதம்மை காட்சி பற்பல காட்டினாய் மன கண்ணுள்ளே. காணொடாத பற்பல காட்சிகளை எனக்கு என் உள்ளத்திலே இந்த ஆன்ம தரிசனத்தை செய்து வைத்தீர்கள். எதை இந்த பரோட்சமாக காண முடியாதோ அதை அபரோட்சமாக எனக்கு காட்டி கொடுத்தீர்கள் என்கிறார் முருகனார் பகவானை. பகவான அருணாச்சலேஸ்வரரை பத்தி பேசும்போது அப்படித்தான் சொல்லுகிறார். கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதேவர் பார் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய், இந்த ஊனக்கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை பரமாத்மா விஸ்வாகிய அருணாச்சலா, உங்களுக்கு தனியாக எந்த ஒரு கண்ணுமே தேவையில்லை. அப்படி கண்ணே இல்லாமல் காண்கின்ற உன்னை காணுவது எவர் பார அருணாச்சலா. அப்படிப்பட்ட உங்களை தரிசனம் செய்யணும்னு எனக்கு தரிசனம் பண்ணி வச்சுட்டீங்களே, உங்களை அப்படி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற நான் யார்? காணுவது எவர்? இது யார்? பார் அருணாச்சலா, நீங்களே உங்களுடைய கிடைக்கும் நோக்கத்தினாலே பார்ப்பானை அழித்து என்னை பார்க்க செய்யுங்கள் என்கிறார். இப்படி கேது உபனிஷத்தும் இதைதான் சொல்றது. ஆன்மாவை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போது, எதனால் கண்கள் பார்க்கும் சக்தியை காணும் சக்தியை பெற்றிருக்கின்றனவோ காண்கின்றனவோ, ஆனால் எதை கண்கள் காண முடியாதோ கேனோ
எதனால் காதுகள் கேட்கும் தொழிலை செய்கின்றனவோ, ஆனால் எதை காதுகள் கேட்க முடியாதோ என்று இப்படியெல்லாம் அந்த பரமாத்மா வஸ்துவே ஆன்மா என்று அது சொல்லுகின்றது. இதுல முருகனார் இன்னொரு இடத்துல அந்த தமிழ் இனிமைக்காக அந்த பாட்டை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நாட்டார் மருள நங்கட்கா ஞாலத்துற்று நல்லன்பாய் காட்டாவதனை காண்பித்தும் கேளாவதனை கேட்பித்தும் ஆட்டான் கொண்ட வேங்கடவன் அடியார் பிறவிக்கு அரும் புனையாம் தாட்டாமரையே தாரகமா தமர்கள் வீடு சார்வோமே. அது ஒரு அற்புதம். தமிழ்ல சன்னதி முறையில சொல்றார். யாத்திரை பத்துல நம்மளாம் ஒரு யாத்திரைக்கு போலாம் வாங்கன்ற அதுல சொல்றார், நாட்டார் மருள நங்கட்கா. இந்த பூலோகத்தோடெல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு மிரண்டு போகும்படிக்கு அப்படி ஒரு அதிசய பிறவி நங்கட்கா எங்களுக்காக எடுத்தார் பகவான். ஞாலத்தொற்று இந்த பூமியிலே வந்து நல்லன்பாய் அந்த ஸ்வரூபமே அன்புமயமாக இருப்பதாக அந்த பரங்கருணையினாலே எனக்கு காட்டாவதனை காண்பித்தும் எதை நான் இந்த ஊனக்கண்களாலே இதனாலே மனதினாலே எதனாலே பார்க்கவே முடியாதோ அந்த ஆன்ம தரிசனத்தை எனக்கு காண்பித்தும் கேளாவதனை கேட்பித்தும் எதை கேட்க முடியாதோ அதை அதுதான் அந்த பரமாத்ம வஸ்துவினுடைய சப்தம், அதனுடைய வாய்ஸ் ஆஃப் செல்ஃப். அதெல்லாம் இந்த காதுகளால கேட்க முடியாது. அதை கேளாவதனை கேட்பித்தும் ஆட்டான் கொண்ட வேங்கடவன் என்னை ஆட்கொண்டான். இந்த வேங்கடவன் வெங்கடரமண மகாபிரபு என்னை ஆட்கொண்டார். அப்படிப்பட்டவர் தன் அடியார் பிறவிக்கு அரும் புனையாம். அவர் இந்த அடியவர்களுடைய பிறவிக்கு இந்த பிறவிக்கடலை தாண்டி செல்வதற்கு அரும் துணை. புனைனா தெப்பம், நாவாய், கப்பல், மரக்கலம். அப்படிப்பட்டவர் அரும் புனையாம். அரும்னா அரிதினும் அரிதான அருமருந்தன்ன தாட்டாமரையே தாரகமாய். தாட்டாமரைன்னா செயல் நடைக்கு அப்படி கூட்டி போட்டிருக்கார். தாழ் பிளஸ் தாமரை தாட்டாமரை. சோ அவருடைய திருவடிகளாகிய தாள்களாகிய தாமரை தாமரை மலர் பாதங்களையே தாரகமாய் நமக்கு உற்ற துணையாய் தமர்கள் வீடு சார்வோமே. தமர்கள், தமர்னா நண்பர்கள், என்னுடைய நண்பர்களே தோழர்கள், ஆன்ம வீடு சார்வோமே வாருங்கள். சர்வ நிச்சயமாக இந்த ஆன்ம வீடை நம்மால் அடைய முடியும், வாருங்கள் போகலாம் என்கிறார் முருகனார். அப்படி அங்கேயும் தன்னை மறந்து அவர் காட்டாவதனை காண்பித்தும் கேளாவதனை கேட்பித்தும் ஆட்டான் கொண்ட வெங்கடவன் அடியார் பிறவிக்கு அரும்புணையாம் தாழ்த்தாமரையே தாரகவாய் தமர்கள் வீடு சார்வோமே. இந்த சன்னதி முறையில இந்த தமிழ் மொழி தீந்தமிழ், செந்தமிழ், பைந்தமிழ் என்றெல்லாம் போற்றப்படுகின்றது அல்லவா? அந்த இனிமையை, குழைவை, அந்த கனிவை சன்னதி முறையிலே நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு சாதாரண தமிழே தெரியாத ஸ்ரீராமுக்கு தமிழ் கத்து கொடுத்திருப்பாரா? சன்னதி முறை படிச்சே அது என்னுடைய பெரும் பாக்கியம். ஒரு தமிழ் தாத்தா கிட்ட தமிழ் பயின்றவர் எனக்கு ஆசிரியராக அமைந்தது. அது பகவானுடைய ஒரு பெரும் கருணை. ஆனா இதெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்க சன்னதி முறையை எடுத்து வச்சுன்னு அப்படி படிச்சுட்டே இருந்தாலே உங்களுக்கு தமிழ் வந்துடும். யாரோ சில பேர் கேட்டா, நீங்க மேடை பேச்செல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன் அப்படின்னா, ஒரு டிப்ஸும் இல்ல. திருக்குறளும் திருவாச்சகமும் பாரதியார் பாடல்களும் சன்னதி முறையும் இருக்கும் பொழுது மேடை பேச்சுக்கு என்ன பஞ்சம்? தமிழ் தன்னிச்சையாக this முருகனார் தமிழ் particularly it will set the whole auditorium on fire. மெய்மறந்து போவீர்கள். அது ப்ராப்ளி உள்ளத நான் முடிச்சுட்டு
சனதி முறையை எடுத்துக்கலாம். 2000 பாட்டு இந்த ஜென்மத்துக்கு முடியுமா தெரியாது. ஆனா குறைந்தபட்சம் ஸ்ரீ ரமண புராணம் முதல் சாப்டர் அதையாவது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. பகவான் நிறைவேத்தி வைக்கணும். இப்போ இப்படித்தான் இந்த பரமாத்ம வஸ்துவை காண்பது என்பது ஊனக்கண்களினாலே கிடையாது, மனதினாலே கிடையாது. அதை உணர்வதுதான் சாத்தியம் என்ற அளவிலே சொல்லுகின்றார். இப்போ இந்த கண்ணல்லால் காட்சி உண்டோ என்று கேட்கிறார் அடுத்த வரியில. உருவம் தானாயின் உலகுபுறம் மற்றாம் உருவம் தானன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன் எவன் என்று கேட்டு கண்ணல்லால் காட்சி உண்டோ? இந்த வார்த்தைகளுக்கு 3 பொருள்கள் இருக்கின்றன. ஒரு பொருள் இப்ப இத்தனை நேரம் நம்ம பார்த்தது. கண்ணின் தன்மைக்கு வேறாக கண்ணல்லால் காட்சி உண்டோ? கண்ணின் முதல் பொருள் கண்ணில்லாவிட்ட கண்ணின் தன்மைக்கு அப்பாற்பட்டு காட்சியினுடைய தன்மை விளங்க முடியுமா? இருக்க முடியாது என்பது ஒரு பொருள். இததான் இத்தனை நேரம் நம்ம பார்த்தோம். 2வது கண்ணு இல்லாட்டா காட்சி எப்படி கிடைக்கும்? கண்ணல்லால் காட்சி உண்டோ? கண்ணு ஃபர்ஸ்ட் இருக்கணும்பா. கண்ணு இருந்தா தானே காட்சி. சிவர வச்சுதானே சித்திரம். அந்த மாதிரி. 3வது கண்ணல்லால் காட்சி உண்டோனா இந்த கண் என்பது ஜீவனுக்கு ஆகுபெயராக இருந்தால் அந்த அகந்தை மன ஜீவபோதத்துக்கு ஆகுபெயராக இந்த கண் என்பது இருக்கின்றது என்பது 3வது பொருள். அப்போ இந்த ஜீவபோத அகந்தை எழுச்சி இல்லாவிட்டால் இந்த கண் இல்லை என்றால் மனிதனுக்கு தனக்கு அப்பாற்பட்டு ஒரு உலகம் இருக்கின்றது. அதை படைத்த கடவுள் இருக்கின்றான். அதன் இந்த இரண்டின் மூலமாக ஏற்படுகின்ற பற்பல காட்சிகள் இவை எதுவுமே தோன்றாது. பார்ப்பவன் இன்றி பார்க்கப்படுபொருள் இராது. இது 3வது கருத்து. இப்போ அந்தமிலா கண்ணை உடைய அதாவது ஆன்மாவாகிய ஞானிக்கு காண்பான் காணுதல் காணப்படும் பொருள் என்ற முப்புடிகள் கிடையாது. அந்த முப்புடிகள் இல்லை என்றால் முப்புடிகளையே சார்ந்திருக்கின்ற இந்த உலக காட்சி தோன்றாது. இப்படி குருவாச்சிக கோவையில பகவான் ஒரு பாடல் அருளி இருக்கிறார். அது மிக சுவை பயப்பதாக இருக்கும் என்பதற்காக உங்களுக்கு நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லையிலா கண்ணா இருந்தொளிரும் ஆன்மாவுக்கு புல்லுவதோ முப்புடி தோற்றம் வல்லமை சேர் ஞான தழல் விழிசை நாட்டத்தால் தன்மயமாம் ஏன எதிர் யாவும் எரிந்து. குருவாச்சக கோயில 879வது பாடல். எல்லையிலா கண்ணாய் இருந்துடும். அது கண்ணதுதான் அந்தமிலா கண் என்பது அப்படியே இங்க சொல்றாரு பாருங்க. எல்லையிலா கண்ணாய் இருந்தொளிரும் ஆன்மாவுக்கு புல்லுவதோ மோக முப்புடி தோற்றம். புல்லுவதோன்னு கிடைக்குமோ? இந்த முப்புடி தோற்றங்கள் கிடைக்குமா? பார்ப்பது பார்க்கப்படுபொருள் பார்ப்பான் என்பதெல்லாம் அங்கே இருக்குமா? வல்லமை சேர் ஞான தழல் விழிசை நாட்டத்தால் வல்லமை சேர் மிக சக்தி வாய்ந்த ஞான தழல் ஞானாக்னி அது. அந்த கண்களை திறக்கும் பொழுதே அதனால காமனே எரிந்து போனான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தழல் விழி அக்னி விழி அந்த நாட்டத்தால் அந்த கண்ணின் தன்மையினாலே தன்மயமாம் ஏனை எதிரி யாவும் எரிந்து அது பார்க்கின்ற காட்சிகள் அத்தனையும் அதனாலே எரிந்து போவாங்க. ஒண்ணுமே இருக்காதுன்றார். இதெல்லாம் ஒரு தமிழ் சுவாரஸ்யம். நிறைய பாடல்கள் இருக்கு. கண்ணின் தன்மைப்படி காணும் காட்சியின் தன்மை அப்படின்றத வச்சு ஒரு புதுவிதமா ஒரு பாடல் இதுல சொல்றார். இதுவும் அஜாதத்துக்கு அப்படியே அடியவரை சாதகரை மேல தூக்கி விடுகின்ற ஒரு பாடல்.
அதாவது துன்பக் கடலாகத் தோன்றி இவ்வுலகம் பேரின்பக் கடலாய் இயல்வதாம் தன் பொக்கப் பார்வையை மெய்ஞானப் பரவடிவா பண்ணி அந்த பார்வையால் பார்க்கப்படின். குருவாச்சக கோவை 53வது பாடல். நீங்க நினைச்சுக்கலாம், திடீர்னு 879 பாடல்னாரு, திடீர்னு 53வது பாடலுக்கு வந்துட்டாரு. இது ரொம்ப ஆப்டா இருக்கு. இதுல சொல்ற, துன்பக்கடலாக தோன்றி இவ்வுலகம் இப்பதான் அஜானத்துல இருந்தப்போ இந்த உலகமே ஒரு மகா துயரக்கடலாக, துக்கக்கடலாக, துக்கங்கள், துயரங்கள், அந்த துன்பங்கள் மட்டுமே தருவதாக இருக்கின்ற இந்த உலகம் திடீர்னு ஞானத்தை அடைந்த பிறகு பேரின்பக்கடலாய் இயல்வதாம். அந்த ஆத்ம பேரானந்தமே தன்னுடைய ஸ்வரூபமாக ஞானி அப்படி அசந்து போகிறார். முதல் அதுதான் ஜீவன் முக்தி. அந்த பேரானந்தம் தலைப்படும் போது தலைகால் புரியல. எங்கே இருந்து அந்த பேரானந்தம் எந்த ஆதார வஸ்துவிலிருந்து எழுந்ததோ அங்கே மீண்டும் அது சமனமாய் சாந்தமாகி விடும் பொழுது அதுதான் விதேக முக்தி. ஜீவமுக்தியிலிருந்து விதேக முக்திக்கு ஒன் கிராஜுவேட்ஸ். அந்த விதேக முக்தி சகஜான்ம முக்தி. அதற்கு மேலே ஒரு நிலையும் இல்லை. அதுவே இறுதி நிலை. அந்த பேரின்பத்திலே மூழ்கி பேரின்பமயமாக அவன் சதா ஆழ்ந்து போய் இருக்கிறான். இந்திரிய பறவை எரிந்தோட என்கிறார் மணிவாசக பெருந்தகை. அங்கே கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அந்த கரணங்கள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன, இல்லாமல் போகின்றன. அப்படி தன் பொக்க பார்வையினா குறைபாடு மிக்க ஒரு பார்வையை மெய்ஞான பரவடிவாய் பண்ணி அந்த தன்னுடைய அந்த பார்வையை மெய்ஞானத்தினாலே பார்க்கப்படுகின்ற பார்வையாய் பண்ணால் பார்வையார் பார்க்கப்படின். அந்த பார்வையினாலே நீ பார்த்தால் மாபெரும் துன்பக்கடலாக இருக்கின்ற இந்த உலகம் இன்பமயமாகும். இன்னும் நிறைய இருக்கு. எப்படியும் எழுதுறதுன்னு ஆரம்பிச்சிட்டோம். இதே கருத்துக்கள் தான் அந்த பாடல்களும் சொல்றது. ஒரு 4-5 பாட்டு பார்த்தேன், டக்கு ஞாபகம் வந்தது. அது குருவாச்சக கோவில பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சது. ஐ வில் புட் இட் இன் தட் ரைட்டிங். அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ கடைசியா ஒரு இதுக்கெல்லாம் ஒரு சிகரம் வைத்தார் போல இந்த அஜாத நிலையின் உச்சத்திற்கு நம்மை பகவான் கொண்டு செல்கிறார். அது ஒரு பாடல் குருவாச்சக கோவில் இருக்கு. அதை முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்பதான் யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் த what do you call that import, what exactly it was to convey. இப்போ ஞானியும் சரி அஞ்ஞானியும் சரி இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். இருவருக்குமே ஊனக்கண்கள் இருக்கின்றன. இருவருமே காட்சிகளை பார்க்கிறார்கள். கண் இருப்பதினாலே காட்சிகள் தெரிகின்றன. ஆனா பொதுவா சொல்ற கருத்து என்னன்னா, ஞானியும் தான் பார்க்கிறார், ஆனா அவர் பேதங்களை பார்ப்பதில்லை. அதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற ஏகவஸ்துவாக இருக்கின்ற ஆன்மாவை பார்க்கிறார். அதனால இருவருடைய பார்வைகளும் கருத்த அளவிலே வேறுபடுகின்றன. ஆனால் இந்த அகந்தமய மன மயக்கத்தினாலே அஞ்ஞானியின் பார்வையில் யார் சொல்றது? ஞானி தான் பார்க்கிறார் அப்படின்னு யார் சொல்றது? அஞ்ஞானி தான் நினைக்கிறார். ஞானத்தை அடையாதவர்கள் தான் ஞானி வேதங்களை பார்ப்பதில்லை, ஆனா அவர் பார்க்கிறார். ஏன்னா இவர்கள் காட்சிகளை பார்ப்பதினாலே ஞானியும் பார்க்கிறார் நினைச்சுக்கிறார். ஆனால் உண்மை நிலை எப்படி இருக்கு அஜாதத்துல? அவருக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லாததினால், அது முற்றிலும் அகர்த்தாவாக இருக்கின்ற நிலையாக இருப்பதினாலே
அந்நியமே ஒண்ணுமே இல்லைன்னா எதை பார்க்க முடியும்? அவர் இந்த முப்புடிகளாகிய காணுதல், காண்பான், காணப்படும் பொருள் என்பதை எல்லாம் தாண்டி போய்விட்டதினாலே அவர் காண்பான் அல்லர். அவர் என்னத்த பார்க்க முடியும்? பார்க்கறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு அதிகமாக காணப்படும் பொருள்னு ஏதாவது இருக்கோ? அப்ப அவர்கள் அந்த நிலையிலே அவர்கள் காரியங்களை ஆற்றினால், அதனால அவருக்கு ஏதாவது வினைப்பயன்கள் அவரை ஒட்டுமா? பாவ புண்ணியங்கள் அவரை ஒட்டுமா? ஏனென்றால், அவர் நினையாமல் நினைத்தல். அவர் நினைந்தும் நினையாதவர். செய்தும் செய்யாதவர். இன்னும் சொல்லப்போனால், எதைச் செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்தவர். கிருதகிருத்தியர். செய்வன திருந்த செய்து விட்டவர். ஆகவே, அவர் இருந்து ஒளிர்கின்ற, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்ற, அந்த சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்ற, அந்த முழுமை நிலையை அவர் அடைந்து விட்டதினாலே, அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும் அந்த காரியங்களுடைய பலாபலன்கள் அவரை ஒட்டுவதில்லை. ஏன்னா அவருக்கு பார்வை, அவர் பார்க்கிறதுன்றதே ஒண்ணுமே இல்ல. இதுதான் உண்மை நிலை. இந்த அடிப்படையில பார்த்தா, கண்ணதுதான் அந்தமிலாக்கன்னு ஏன் பகவானே சொல்றார்? அங்க ஏதோ அந்தமிலாக்கண் என்பது ஆன்மான்றார். அவ எதையுமே பார்க்கறது இல்லன்னா, அப்ப இந்த கண்ணுன்னு ஏன் இங்க சொல்ல வேண்டிய அவசியம்? அது ஒரு உபசார மாத்திரம். வேற வழி இல்ல. எப்பொழுதும் ஆன்மா அறிவுள்ளது என்று ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? அது அறிவற்றதாக இல்லாமல் இருப்பதினாலே அது அறிவு என்று சொல்லப்படும். அதனால அது அறிவு அறியாமைக்குள்ள வருமா? ஆன்மா பேரின்பம்னு சொல்லும்படியா இருக்கு. ஏனென்றால், அங்கே துக்கம் என்பது சிறிதும் கலக்காமல் இருப்பதினாலே, துக்க கலப்பற்ற ஒரு இன்பமாக அது இருப்பதினால, அது பாசிட்டிவா இருக்கிறதுனால, அத பாழ் அன்று அறி என்கிறார் பின்னாடி. புத்தர் சொல்ற மாரி அது ஒண்ணும் நிர்வாணம் இல்ல. அது முழுக்க முழுக்க இப்போ ஆகாசத்துல காத்து இருக்கு. அசையாமல் இருக்கும்பொழுது அந்த காத்து இருக்கிறதே தெரியல. ஒரு ஈத்தர் இருக்கு. காத்த விட்டுருங்க. சயின்டிஃபிக்காவே பாருங்க. ஆகாசத்துல ஒரு ஈத்தர் இருக்கு. இல்லன்னா இங்கேருந்து அமெரிக்காக்கு நீங்க ஒரே ஒரு செகண்ட்ல பேச முடியுமா? ரியல் டைம்ல நீங்க முன்னால ஒரு காலத்துல இங்கேருந்து கேட்டா, அங்க போய் அங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் டைம் கேப் இருக்கும். அப்படிலாம் பேசுவோம். இப்ப அப்படிலாம் ஏதாவது இருக்கா? இன்ஸ்டன்ட்டா போறது. அது ஒரு மீடியம் இருந்தா தானே போ முடியும். அது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லன்றதுனால அது இல்லாமல் போய் விடுமா? பாழ் அன்று. அததான் பகவான் சொல்றார். ஆன்மீகத்துல இந்த பேர் இன்பம் என்பது அங்கே துக்கம் இல்லாததினால அது இன்பம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அது அசத்து இல்லாததினாலே சத்துன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அது சத்து அசத்துக்கு உட்படுமா? அறிவு அறியாமைக்கு உட்படுமா? சுகதுக்கங்களுக்கு உட்படுமா? இவை எல்லாவற்றையும் மிஞ்சி கடந்து நிற்பது அது. ஆகவே அந்த ஆன்மா ஒரு அந்தமிலா கண் என்று சொல்லப்படுவது ஒரு உபசார மாத்திரம். அந்த ஆன்மஸ்வரூபமே அந்தமிலா கண்ணாக இருப்பதனால தனியா அதற்கு எப்படி ஒரு கண் இருக்க முடியும்? இதைத்தான் சொல்றார் முருகனார். அந்த குருவாச்சல கோவில் அந்த பாடல்களை படிப்பதினால தான் அந்த அளவு ஒரு அறிவு தெளிவு, ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிட்டி நம்மளுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கிறது. பிரமித்த நோக்கால் பல்பேதங்காண் குற்றப் பரர் திட்டியாலே பலவாம் உருவத்தை காண்பான் போல் முத்தனும் காணப்படுதலால் காண்பான் அவன் அலன் பிரமித்த நோக்கால் இந்த அஞ்ஞானி பிரமித்து போய் பார்ப்பதினாலே பற்பல பேதங்களுக்கு உட்பட்டு பற்பல பேதம்னா வேறுபடுதல், மாறுபடுதல், வேறு வேறுபட்ட வகை காட்சிகள் அவற்றையெல்லாம் பார்க்கின்ற திட்டின திருஷ்டி அந்த பார்வையினாலே நானாவாம் தோற்றங்கள் தென்படுகின்றன. ஆனால் அப்படித்தான் இந்த உருவங்களை, இந்த பேதங்களை காண்பான் இந்த அஞ்ஞானி காண்பதைப் போல முத்தனும் காணப்படுவது. அந்த ஞானியும் அவ்வாறு அவனுடைய பார்வையிலே பேதங்கள் இருப்பதினாலே
இந்த ஞானியினுடைய பார்க்கிறார். பார்க்கும்போது அவருடைய பார்வையிலேயும் பேதங்கள் இருக்குன்னு இவரே நினைச்சுக்கிறார். அஜ்ஞானி தான் அதை நினைத்துக் கொள்ளுகிறார். அப்படி இருக்கின்றதே, உண்மை நிலை அப்படி இருக்கின்றதே தவிர, காண்பான் அவன் அலன் காண். அந்த ஞானி பார்ப்பவன், காண்பான் அலன், அவன் பார்ப்பவன் அல்லன். காண், தெரிந்து கொள்வாயாக என்கிறார். இவ்வாறு மெதுவா, மெல்ல மெல்ல, மென்மையா பகவான் நம்முடைய கவனத்தை அஜாதத்திற்கு திருப்புகிறார். அந்த அஜாத்த நிலையில அந்த நிலை எப்படி இருக்கு என்பதை ஆங்காங்கே அவர் கோடிட்டு அடிக்கோடிட்டு காட்டுகிறார். அண்டர்லைன்ஸ். அது ரொம்ப மென்மையா பண்ற விதம் இது. இந்த மாதிரியான ஒரு நம்ம ஒரு நிலையில இருப்போம். அந்த நிலையை அப்செட் பண்ணாம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு உண்மையை காண்பித்து கொடுப்பது எஸ் கோகன் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த இன்டர்வியூ. பகவானை வேண்டிக்கிறேன் எனக்கு எப்படியாவது இந்த ஆத்ம தரிசனத்தை செய்து தாருங்கள் என்று நான் எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி கேட்கிறேன். வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அப்போ ஒரு நாள் எனக்கு உண்மை புலப்பட்டது. ஆஹா, இதுதான் ஆன்ம தரிசனமா என்பது நான் புரிந்து கொள்ளுகிறேன். அப்போ வேறொரு உண்மை அங்கே எனக்கு புலப்பட்டது. The interview I wanted to have with Paramatma Vastu that had taken place quite years back. எவ்வளவோ வருடங்களுக்கு முன்னாலேயே இது நிகழ்ந்து விட்டிருக்கின்றது என்ற உண்மையைத்தான் நான் தெரிந்து. அப்போ அந்த ஆன்மானுபவம் அவருக்கு உள்ள சிங்காய் சகஜமாத்துக்கு அவ்வளவு நேரம் ஆயிருக்கு. அது தெரியாம அவரு வேண்டிக் கொண்டே இருக்கிறார், எனக்கு ஆத்ம தரிசனம் பண்ணி கொடுங்க. அப்படி ஒரு ஒரு ஆன்மா அனுபவத்தை அவர் அங்கே அந்த அடியவர் கூறுகிறார். பகவான் மெல்ல மெல்ல அந்த அஜாத நிலைக்கு அடியவர்களை கொண்டு போய் விடுகிறார். சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியுது, சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு தெரியறது இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திலே எல்லோரும் உணர்ந்து கொள்ளுகிறார். கணக்கம்மாலேந்து ஒரு லோகாயுதமான உதாரணம் வேண்டுமானால் என்னால் சொல்ல முடியும். உடனே ஞாபகம் வருவது இந்த விசார சங்கரம். இதுல இந்த விசார சங்கரம் உருவாக்கியதே கம்பீரம் சேஷையருக்காக. இந்த கம்பீரம் சேஷையர் யோகாஷ்டாங்கத்திலே மனதை பறிகொடுத்தவர். அந்த யோகாஷ்டாங்கத்துலதான் அவருக்கு நிறைய டவுட் வருது. அதெல்லாம் கேள்வியா எழுதி கொடுக்கிறார். பகவான் அதுக்கு அப்போ வாய் திறந்து பேச முடியாத நிலை பகவானுக்கு. அதனால அதை படிச்சுட்டு அதுக்கு பதில் எழுதி கொடுத்துருவார். இப்படி கேள்வி பதிலாக பிறந்ததுதான் இந்த விசார சங்கிரகம். விசாரத்தை எப்படி செய்வது என்பதனுடைய ஒரு தொகுப்பு. இதுல யோகாஷ்டாங்கம் அஷ்ட அங்கங்கள் உடையது யோகம். ராஜயோகம் பதஞ்சலி முனிவருடையது, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய அஷ்ட அங்கங்கள் எது என்றால் 8 அங்கங்கள் என்னன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், 5வது பிரத்யாகாரம், 6வது தாரணை, தாரணா, தியான மெடிடேஷன் 7, 8வது சமாதி. இத சிஸ்டமேட்டிக்கா ஒருத்தர் ஃபாலோ பண்ண சர்வ நிச்சயமாக அவன் யோகம் அந்த சமாதி நிலையை போய் சேர்ந்து விடுகிறான். அவ்வளோ ஒரு சயின்டிபிக் அப்ரோச் அவர் கிரியேட் பண்ணார். ஒரு லெபரட்டரியில எப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணா திருப்பி அதே தான் நடக்குமா, வேற மாதிரி நடக்கவே முடியாதோ, அதை போல இந்த யோகாஷ்டாங்கத்தை ஒருவன் பயின்றால் சர்வ நிச்சயமாக அவன் சமாதி நிலையை போய் சேர்வான். அவன் அந்த ஒன்று கலத்தல் இந்த பரமாத்ம வஸ்துவோடு ஒன்று கலப்பான் அப்படின்றது ஒரு சிஸ்டமேட்டிக். அதுலயும் அது ஒரு அற்புதம். இப்ப யோகாசனாஸ்ல ஆசனங்கள் பண்றதுன்னா ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் தட் இஸ் த மோஸ்ட் இன்எக்ஸ்பென்சிவ் வே ஆஃப் கீப்பிங் ஃபிட். இதுக்கு ஜிம்மு அது இது அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ரூம் போட்டு அதான் ஒண்ணுமே வேண்டாம். இருக்கிற இடத்துல நீங்க இந்த கையை கால் தான் உபகரணங்கள். கையை காலை வச்சு யூ கேன் கீப் யுவர் செல்ஃப் வெரி ஃபிட்.
இதுவும் அற்புதம் இல்லையா? இதுலதான் என்னென்ன டவுட் வருதோ இது கம்பீரம் சேஷியர் பகவானை கேட்கிறார். அத கடைசியில பார்த்தா விசார சங்கரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஒன்னொன்னுத்த பத்தியும் சொல்லும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஞானாஷ்டாங்கத்துக்கு இந்த யோகாஷ்டங்கத்துக்கு எப்படி 8 அங்கங்கள் இருக்கின்றோ இந்த 8 அங்கங்களை வைத்தே ஞானாஷ்டாங்கம் என்று ஒன்று இருக்கின்றது. அதை பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார் கொஞ்சம் கொஞ்சமா. ஆசனம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த 8ல இப்ப ஞானாஷ்டாங்கமும் யோகாஷ்டாங்கம்னா அதுக்கு தனியா ஒரு லெக்சர் வச்சுக்கணும். ஒரே ஒரு உதாரணம்னா, ஆசனம் என்றால் ஆயிரக்கணக்கில் இருக்க ஆசனங்கள். பட் யோகாஷ்டாங்கத்துல ஹதயோகான்னு. ஆனா பத்மாசனத்துல இருந்து புஜங்காசத்துல நிறைய ஆசனங்கள். ஞானாஷ்டாங்கத்துல என்ன ஆசனம்னா சுகாசனம். ஈசி சேர்ல கூட சாஞ்சின்னு உட்காந்துக்கலாம். நீ எப்படி உட்காண்டிருக்கியோ அவசியம் உட்காண்டிருந்தேன்னா சௌகரியமா வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் டு யூ எப்படி உட்காந்துக்கிறியோ அது எப்படி ஒண்ணா உட்காந்துக்கும். தட் இஸ் கால்டு சுகாசனம். ஆனா மனசு நான் யார் விசாரத்திலே போக வேண்டும். அதுக்கு கண்டிசிவா எப்படி நீ படுத்துட்டும் பண்ணலாம், உக்காண்டும் பண்ணலாம், ஈசி சேர்லயும் வச்சுன்னு பண்ணலாம். மனசு ரொம்ப தீவிரமா ஞான விசாரத்துல போனா இந்த நானார் விசாரமானது படுத்துண்டாலும் தொடரும். இதுதான் ஞானாஷ்டாங்கத்துக்கும் யோகாஷ்டாங்கத்துக்கும் வித்தியாசம். மெல்ல மெல்ல இழுத்து கடைசியில ஞானாஷ்டாங்கம் என்றே ஒரு தனி சாப்டரே போவான் அதுல போய் வச்சிருக்கார் விசார சங்கிரகத்துல. இப்படி நமது மனதை மெல்ல மெல்ல எப்படியாவது அஜாத நிலைக்கு திருப்புவது நமது கவனத்தை என்பது பகவானுடைய ஒரு அணுகுமுறையாக இருக்கின்றது. அது இந்த உள்ளத 40 நூலிலும் அது பிரதிபலிக்கின்றது. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் திஸ் கிரேட் வேதாந்திக் டெக்ஸ்ட் 2. இனி அடுத்த பாடல் 5வது பாடல். இதுல உடல் பஞ்ச கோச உருவதனால் 5ம் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும் உடலன்றி உண்டோ உலகம் உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ களறு. இதுல பின்னிரண்டு வரிகளை பாருங்க, அப்புறம் 12 வரிகளுக்கு வரலாம். உடலன்றி உண்டோ உலகம் உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ களறு. களறுன்னா சொல்லு, நீயே சொல்லுப்பா, நான் சொல்றேன்னு நீ ஏத்துக்க வேண்டாம். உடலன்றி உண்டோ உலகம். உன்னை ஒரு உடலோடு ஒரு தேகத்தோடு உன்னை சம்பந்தப்படுத்தி கொள்ளாவிட்டால் இந்த உலக காட்சி உனக்கு கிடைக்குமா? அதாவது விழிப்பு நிலையில ஒரு உடலை நாம் என்று அபிமானிக்கிறோம். இந்த தேகாபிமானம் ஒரு உடலை நாம் என்று காட்டி கொடுக்கின்றது. அது மீது அளவு கடந்த ஒரு பிரியத்தை ஏற்படுத்துகின்றது. அது சர்வ நிச்சயமான ஒரு உண்மையாக நாம் நினைக்கிறது. 100க்கு 99% அப்படித்தானே. உடலை நம்பித்தானே வாழ்க்கையே. இந்த உடலுக்கு உணவு, உடை, உறைவிடம், இதுக்கு உண்டான மற்ற சொகுசுகள், இதுதானே வாழ்க்கை. இந்த உடலும் உலகமும் எனவே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. இதுதான் உண்மை. இந்த உடல் இல்லை, நமக்கு இல்லை என்றால் உலகம் இல்லை. அது தூக்கத்துல நல்லா தெரியுது. தூக்கத்துல நமக்கு உடல் இல்லை, உலகமும் இல்லை, கடவுளும் இல்லை. கடவுளுக்கு அப்புறம் வரும். இப்போதைக்கு ஒரு உடல் பஞ்சகோச உருவதனால் 5ம் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும் உடலன்றி உண்டோ உலகம்
உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கடரு அப்படின்றதுனால உடலை மட்டும் உலகத்தை மட்டும் இப்ப வச்சுப்போம். அவர் சொல்லி இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா he must be having his own reasons for confining himself to this a body, ஸ்தூல சரீரம் அண்ட் த வேர்ல்டு. இது ரெண்டுத்துக்கும் தான் இருக்கிற கனெக்ஷனை இவர் சொல்றார். இந்த உண்மை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். 99% புரிஞ்சிக்கலன்றது இட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். 99% 100% மனிதனாக பிறந்தவர் அத்தனை பேரும் இந்த உண்மையை உணர வேண்டும். அதனால தான் உடலன்றி உண்டோ உலகம், விழிப்பு நிலையிலே ஒரு உடலோடு நம்மை சம்பந்தப்படுத்திக் கொள்வதனாலே இந்த உலக காட்சி நமக்கு கிடைக்கின்றது. இந்த உடல் இல்லாமல் உலகம் இல்லை என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த பின்னிரண்டு வரிகளுக்காகத்தான் முன்னிரண்டு வரிகளும் இயற்றப்பட்டுள்ளன. அதை பார்க்கலாம் அப்புறமா. இந்த எந்த உலகம் ஒண்ணா வச்சுக்கோங்க. நான் நன உலகத்தை சொன்ன விழிப்பு நிலையில, அது கனவு உலகமா இருக்கட்டுமே. கனவு உலகத்துல நம்முடைய இந்த விழிப்பு நிலையில இருக்கின்ற தேகம் இல்லைன்றது இல்லை. கனவு உலகத்துல அதுக்குன்னு ஒரு தேகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அதற்கு உண்டான ஒரு தேகம் இல்லைன்னா கனவுலகமே இல்லை. இப்படித்தான் சொர்க்கலோகத்திலையும் இருக்க முடியும். அங்க வேற ஒரு உடல் நமக்கு கிடைக்கின்றது. நாகலோகம், இன்னும் பித்ருக்கள் லோகம் இல்லையா? இந்த நக்கீரர் பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கையா அப்படின்னா ஈஸ்வரன் சொன்ன இருக்குன்னு அவர் அடாவடியா வாதம் பண்ணார் ஈஸ்வரன். நக்கீரர் இருக்கிற உண்மையை சொன்னார். அப்படிலாம் இல்லை, வாசனாதி திரவியங்களை சூடிக்கொள்வதனாலும் பூக்களை சூடிக்கொள்வதனாலும் தானே தவிர இயற்கை மனம் கிடையாதுன்னு அவர் சொல்றார். நான் உண்மையதான் பேசுவேன். அவர் பேசி ஈஸ்வரனுக்கு கோவம் அவர் ஏறிக்கவே எரிச்சுட்டாரு. நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நீ பாட்டு எத்தியோ பேசிட்டு இருக்க அப்படின்னு. அது ஈஸ்வருடைய தாத்பரியம் என்னன்னா, தர்மிக்கு பொற்காசு கொடுக்கணும், அவன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் ஆசை அவ்வளவுதான். அதை நிறைவேற்றினா போறான். அவனுக்கு வீடு பேர் வேணும்ன்றலாம் ஒண்ணும் கிடையாது. சண்முக பாண்டியனுக்கு அவன் காம மயக்கத்துல அவன் பிறந்த சிவபக்தர், 2 பேருமே சிவபக்தரா தான் இருக்கான். அவன் ஒரு பக்தருடைய அபிலாஷையை நிறைவேற்றணும். அந்த ராஜாக்கு அவன் அப்படித்தான் பாரு, நீ அறியும் பூவே இந்த மனத்தை விட கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ அப்படின்னு எத்தையோ சொல்லி கடைசியில நீ அறியும் பூவே அப்படின்னு அதோ மனம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு அவன் சந்தோஷப்படுறான். இதெல்லாம் சின்ன குழந்தைங்க மார்க்கெட்டுக்கு போறோம், இந்த கிளுகிழுப்ப போகணும், இந்த கார் போகணும், பொம்மை கார் போகணும்னா அப்பா இதெல்லாம் பொம்மை கார் வேணும், நீங்க நல்லா வயசாயிடுச்சுன்னா உனக்கு பெரிய காரையை வாங்கி கொடு. அது சொல்ற இடமா அது? குழந்தை ஆசைப்படுறது வாங்கி கொடுத்தா அந்த குழந்தை ஒரு கீ கொடுத்தா அது ஓடி அது பின்னால ஓடி தத்தி ஓடிச்சுன்னா அதையும் நம்ம பார்த்து ரசிக்கிறது தானே அப்பா வேலை. அததான் ஈஸ்வரன் பண்ண. அதை புரிஞ்சிக்காம அதுல தப்பு இருக்குது, பொற்கொழி கொடுக்க கூடாது, நடுவுல போது காரியத்தை கெடுத்தா அவருக்கு கோபம் வந்துடுது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நக்கீரருக்கு தேகாபிமானம் போயிடுது. தேகாபிமானம் போச்சுன்னா ஆத்ம ஞானத்தை அவரு கொடுத்தே ஆகணும். நக்கீரா என்னை பார் அப்படின்னாரு. ஒரிஜினல்லையே நீரே மகாதேவன் ஆகுக, ஈஸ்வரன் ஆகுக, நீங்களே சாட்சாத் உங்களை தெரிஞ்சுண்டு இருந்தாலும் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. நான் எப்படி ஒத்துக்க முடியும் அநியாயத்தை? தப்பா ஒண்ணு சொல்றீங்க, நான் எப்படி? இந்த ஈஸ்வரன் நம்ம எரிச்சிடுவார், நம்ம செத்தே போயிடுவோன்றது கூட அப்ப அந்த உடல் அபிமானம் அவருக்கு போயிடுது. அந்த டெஸ்ட்ல அவர் பாஸ் பண்ண உடனே உடலை எரித்தார். மறுபடியும் ஈஸ்வரன் அவருக்கு உடலை கொடுத்தார். பொத்தாமரை குளத்துல எழுந்து வரும் பொழுதே ஈஸ்வரே தர்மிக்கு பாண்டிய மன்னனை பார்த்து ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்றது இருக்கட்டும். அப்போ அவருக்கு ஞானிக்கு அர்த்தம் புரியுறது. ஞானியின் மனதை ஞானியே அறிவார். நேர போய் அது திருவிளையாடல் தான். எவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறார் நக்கீரருக்கு. அந்த தர்மிக்கு பரிசு கொடுத்துருங்க முதல்ல சொல்றார். ஈஸ்வரன் மாதிரி வேற யாராவது சந்தோஷப்பட்டிருப்பாளா? He didn't have the wits to ask for Atma Jnana. Mahabali Mari. Both of them, they deserved, but didn't have the wits to ask for it.
அதனாலதான் வாமன அவதாரம் எடுத்து இந்த பரமாத்மா வஸ்து அதுக்குன்னு ஒரு அவதாரம் எடுத்து போய் அந்த மகாபலிக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கும்படியா இருக்கு. இங்க நக்கீரருக்கு அதுக்குன்னு ஒரு திருவிளையாடல் பண்ணி நக்கீரரும் பரமசிவ பக்தர், அவர் ஆத்ம ஞானத்தை அடைய தகுதி பெற்றவர், அவருக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்தார். சண்முக பாண்டியனுக்கு அவனை திருப்தி பண்றதுக்கு அவனுக்கு ஒரு பாட்டை கொடுத்தார், தர்மிக்கு பொற்கொழியை கொடுத்தார். இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அல்டிமேட் ட்ரூத் எது? வைகுண்டம்னு போறோம், அந்த வைகுண்டத்தில் இருக்கிறதுக்கு ஒரு உடல் வேணுமே நமக்கு. கைலாசம்னு போறோம், அங்க ஒரு உடல் இருந்தால்தான் உலகம். அந்தந்த உலகங்களுக்கு உரிய சூட்சும தேகங்களோடு நாம் இருந்தே தீர வேணும். அந்த உடல் இல்லை என்றால் அந்த உலகத்திலே இடம் பெற இயலாது, முடியவே முடியாது. அப்படி அது எந்த லோகமாக இருந்தாலும் விபரீதமா சொல்ற மாதிரி இருக்கு. எந்த லோகமாக இருந்தாலும் உடலன்றி உண்டோ உலகம்? அந்த உடல் என்பது எழுந்தால் அறியாமை இல்லாமல் உடல் எழுமோ? பண்ணி சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த ரொம்ப கரெக்டான மேட்டருக்கு வர்றதுனால அது ஏதாவது ஒரு தடங்கள் வரணும் போல் இருக்கு. எனிவே அது போயிடுது. ஸோ வி வில் ஆல்சோ ப்ரோக்ரஸ்ன்னு தெரியறது. எவ்வளவு வசத்தியான உலகமாக இருந்தாலும் அங்கே உடல் அகந்தை எழுச்சி என்பது இல்லாமல், அங்கே ஒரு உடலை நாம் பற்றி கொள்ளாமல் அந்த உலகத்திலே இருப்பது அசாத்தியம். உடலாகிய அறியாமையே உலகம். இது ஃபைனலா. உடலாகிய அறியாமை இருந்தாலுடைய உலகம் இல்லை என்றால் இந்த உலகம், உடல், அகந்தை, மனம் அத்தனையும் அறியாமை அல்லது அஞ்ஞான இருளிலே மூழ்கி கிடக்கின்றன. இப்பொழுது 1-2 வரிகளுக்கு வரலாம். எடுத்த எடுப்பிலேயே உடல் பஞ்ச கோஷ உருவதனால் ஐந்தும் அப்படின்ற, அதாவது இந்த உடல் பஞ்சகோஷ உருவதனால், அங்க பாருங்க, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அந்த மாதிரியான டவுட்டே கிடையாது. இந்த உடல் பஞ்ச கோஷங்களினால் ஆனது, உரு அதனால் தீர்மானித்து சொல்லிடுறார். அப்ப அந்த பஞ்சகோஷங்கள் என்ன? உங்களுக்கு நான் வேதாந்தத்தை பெருசா கத்து கொடுக்கணும்ன்ற இதுக்கு இங்க நேரமும் இல்லை. ஆனால் ஒரு அடிப்படை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு ஒரு அடிப்படை விஷயம் சொல்லிடுறேன். பஞ்சகோஷங்கள்லாம் என்னன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அதை பத்தி ஒரு தெரிஞ்சுக்கணும். முதல் கோஷம் அன்னமய கோஷம், அதாவது இந்த ஸ்தூல தேகம். இத சில விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சப்த தாதுக்கள்னு என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, தாதுக்கள், சப்த தாதுக்கள் அப்படி. இந்த 7 விஷயங்கள்னால இந்த சப்த தாதுக்களினாலே இந்த உடல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒண்ணு மூளை, மஜ்ஜைன்னுவா, அது ஒரு ஸ்பெஷல் கொழுப்பு. அப்புறம் எலும்பு, ஹஸ்தி. அப்புறம் மேதஸ்னால கொழுப்பு தான். இந்த கொழுப்பு இல்லைன்னா டிஷ்யூ பில்டிங் நடக்காது. அப்புறம் மாம்சம், அதனால தான் இந்த தோல்கள். அப்புறம் ரத்தம், பிளட்.
அப்புறம் தோல். இந்த தோல் என்பது இந்த சப்த தாதுக்கள்ல ஒண்ணு. இதுலதான் அத்தனை மயக்கமும் இருக்கு. இந்த தோல். அப்புறம் சுக்கிலம்னுவா. அதாவது அந்த தோலுக்கு அடியில இருக்கின்ற ஒரு வெளுப்பான தோல். ஒரு இன்னர் இது லேயர், அப்புறம் அவுட்டர் லேயர். இது இந்த இது சப்த தாதுக்கள் இந்த 7. இந்த தாதுக்களினாலே இந்த உடல் ஆக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பாகங்கள் என்னன்னா, கீழே இந்த பாதம், தொடை, பிறகு இடுப்பு, மார்பு, புஜங்கள், முதுகு, தலை, இந்த அங்கங்களோடு கூடியது. உப உப அங்கங்கள்னு பார்த்தா இந்த நகம், விரல் அந்த மாதிரிலாம். இது நான் என்று ஒவ்வொருவராலும் அறியப்படுவது இந்த தேகம். இந்த அந்த இந்த தேகத்தின் மீது அளவு கடந்த பிரியம் கொள்ள செய்வது ஒத்தொத்தரையும் சட்டுன்னு பார்த்தா தெரியறது, நேரே பார்க்கக்கூடியது. இந்த அப்பு தேயு வாயு பிருத்திவி ஆகாஷ் என்கிற பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினாலே இந்த உடல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மெயினா பிருத்வி மண்ணுக்கு அது எரிக்கப்படுவது, புதைக்கப்படுவது, மண்ணை போய் சேரும். அது அதனுடைய பிறகு வாயு. வாயு என்பது மூக்குல இருக்கு. அந்த காத்து இல்லாம, அந்த மூக்குல காத்து இல்லாம உயிரோட இருக்க முடியாது. கோவிட்டே அதானே. அதே மாதிரி அக்னி. உடம்பு அக்னி இல்லைன்னாக்கா சில்லிட்டு போயிடும், மரித்து போயிடும். வயிற்றுலையும் டைஜஷன் பண்றதுக்கு அந்த அக்னி வேண்டியிருக்கு. நீர், ரத்தம் கித்தம் உடம்பு ஃபுல்லா தண்ணீரா தான் இருக்கு. நாக்கு பர்டிகுலர்லி, நாக்கு வந்து எப்பவுமே தண்ணீர்ல தான் இருக்கலாம்னா நாக்கு வளர்ந்து போச்சுன்னுவா. அது பசியை தாங்கலாம், தாகத்தை தாங்க முடியாது. அந்த இக்கட்டான நிலைமையில தான் தர்மபுத்திரர் தாகத்துல துடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த யக்ஷ பிரசனம், அது அப்போ அந்த தெளிவா திங்க் பண்ண முடியாத நேரத்துல அவர் ரொம்ப திங்க் பண்ணி பதில் சொன்னார். அது அதிசய புருஷன். அதே மாதிரி இந்த ஆகாசம், மனம் என்பது ஆகாசம். இப்படி இந்த 5 பஞ்சபூதங்களினாலே இந்த உடல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதுல தன்மாத்திரைகள்னு ஒலி, இந்த சப்தம் காதுக்கு, ஸ்பரிசம் உடம்புக்கு, ரூபம் கண்ணுக்கு, சுவை வாய்க்கு, கந்தம் மூக்குக்கு, நறுமணம், இவையெல்லாம் தன்மாத்திரைகள் சொல்லப்படும். இந்த தன்மாத்திரைகள் என்னும் 5 தொழில்களினாலே இந்த பஞ்சேந்திரியங்கள், இந்த ஞான ஞானேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த உடல் சுகத்தை அனுபவிப்பதற்கு உதவி செய்கின்றன. இவை அத்தனையும் சுகத்தை அனுபவிப்பதற்கு சாதனங்களாக இருக்கின்றன. இது இந்த அன்னமய கோஷத்திலே இருக்கின்ற இந்த உடல் அன்னமய கோஷம்னு பேர் வந்ததுக்கு காரணமே அன்னத்தினாலே ஜீவிப்பது, அன்னமின்றேல் மரித்து போவது. அடுத்து பிராணமய கோஷம். இதுல பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், இப்படி எல்லாம் இந்த பஞ்ச பிராணாதிகள் கர்மேந்திரியங்களை இயக்குகின்றன. அதாவது கை, கால், உதம், கழிவுகளை வெளியேற்றுவது, உபஸ்தம் இனவிருத்திக்கு, இப்படி இந்த பஞ்ச பிராணாதிகள் கர்மேந்திரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது எதுவும் நிறுத்த முடியாது. இந்த பஞ்ச வாயுக்கள் அந்த காரியத்தை சதா செய்யறதுக்கு உதவி செய்கின்றன. இதனுடைய தர்மம் என்னன்னா, இயல்பு கொட்டாய் விடுறது, தும்மல், பசி, தாகம், பிரீத்திங் சுவாசித்தல், இதெல்லாம் இந்த பஞ்ச பிராணாதிகளுடைய இயல்பு. பிறகு மனோமய கோஷம். இதுல முழுக்க முழுக்க இந்த இந்த மனம் என்பது எப்படி செயல்படுகிறதுன்னா பஞ்ச ஞானேந்திரியங்கள் மூலமாக செயல்படுகிறது. மெய்வாய், கண்மூக்கு, செவியை உபகரணங்களாக கொண்டு, கருவிகளாக கொண்டு இந்த மனம் செயல்படுகின்றது.
இது மனோமய கோஷம். இதுல இந்த மனம்தான் நான் என்ற அகங்காரமாக இருக்கின்றது. அந்த அகங்காரத்தினாலே என்னுடையது என்று பற்பல மமகாரங்களை இது உருவாக்கி கொள்கின்றது. இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் இதிலெல்லாம் முழுவதுமாக நிரம்பி இவைகளை ஆட்டி வைப்பதும் இந்த மனோமய கோஷம் தான். இந்த மனோமய கோஷம், மனமானது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் இரண்டிலும் நிறைந்து அதிலே ஆதிக்கம் செலுத்துகின்றது. நான் இத பண்ணுன்னு அது சொன்னேன்னா அந்த கை அதை பண்ணும், கால் அதை பண்ணும். அப்படி போய் சினிமா பாருன்னா பார்க்கும் கண்கள். அப்படி அடுத்த கோஷம், 4வது கோஷம் விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானம்ன்றதே புத்தியினாலே ஏற்படுவது. இந்த பஞ்ச ஞானேந்திரியங்களுடன் கூடிய புத்தியே விஞ்ஞானமய கோஷம். இது மனோமய கோஷத்தையும் கடந்து உள்ளே போனால் இது இருப்பது புலப்படும். அறிவுபூர்வமான ஆராய்ச்சி பண்றதெல்லாம் இந்த புத்தி தான். இந்த விஞ்ஞானமய கோஷத்துலதான் இதெல்லாம் நடக்கிறது. இதையும் தாண்டி போகும்போது ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷம் இயல்பு முழு அறியாமை, முழு இருள், அஞ்ஞான இருள். ஆனால் இதனுடைய இயல்பு ஆனந்தமாக இருக்கின்றது. நல்ல தூக்கத்துல, எண்ணங்களற்ற தூக்கத்துல இந்த ஆனந்தம் நன்றாக புலப்படுகின்றது. முன்ன நம்ம சொன்ன மாதிரி பிரியம், மோதம், பிரமோதம் என்கின்ற இந்த கிரேடேஷன்ஸ் எல்லாம் விழிப்பு நிலையில இருக்கு, தூக்கத்துல இல்லை. அப்படி எந்தவித விழிப்பு நிலையிலே சுகத்தை அடைவதற்கு முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. இந்த உறக்க நிலையிலே, இந்த ஆனந்தமய கோஷத்திலே முயற்சி என்பது சிறிது கூட இல்லாமல் ஆனந்தம் அனுபவிக்கப்படுகின்றது. இப்படி இந்த பஞ்ச கோஷங்கள் 5ம் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும் என்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? இந்த பஞ்ச கோஷங்கள் அத்தனையும் 5ம் இந்த ஸ்தூல சரீரம் என்கின்ற இந்த உடலிலே இருப்பதினாலே இந்த உடலை பற்றி எழுகின்ற அந்த தேகாபிமானத்தை நீக்கினால் ஆத்ம ஞானம் அடையப்படுங்க. மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு பகவான் சொல்றது. இத வேற யாராவது ஞானிகள் சொல்லியிருக்காளான்னு சொல்லியிருப்பா. பட் இப்படி நமக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லியிருக்காளா? இது அவ்வளவு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காளா? உடல் பஞ்ச கோஷம் உருவாதனால் 5ம் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். இந்த பஞ்ச கோஷங்களும் இந்த ஸ்தூல சரீரத்தில அடங்கி விட்டதினாலே, அப்போ ஸ்தூல சரீரத்தையே எடுத்துடுன்னு சொல்லல அவர். இந்த ஸ்தூல சரீரத்தின் மீது வைக்கப்படுகின்ற அபிமானம், தேகாபிமானம், இந்த தேகாபிமானம் தான் அகந்த எழுச்சிக்கு காரணம். ஆகவே ஒரு கோஷமாக நீக்க வேண்டும், ஒரு இதுவாக முயற்சி பண்ணணும், அப்படிலாம் இல்லப்பா. இந்த 5 கோஷங்களும் இந்த உடல் அடங்கி விடுவதினாலே இந்த தேகாபிமானத்தை நீக்கினாலேயே போதும். உன்னுடைய ஆத்ம ஞானம், உன்னுடைய இறுதி இலக்கு, the final goal is attained. will be attained இல்ல, is attained. இது உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். பிரத்யேகம் ஒன்னொன்னா நீ சூக்ஷ்ம சரீரத்தை நீக்கணும், காரண சரீரத்தை நீக்க, அப்படியெல்லாம் கிடையாது. தேகாபிமானத்தை நீக்கினாலேயே நீ ஆத்ம ஞானத்தை அடைந்தவனாகிறாய். இது எப்படி? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्व सन्मंगलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्.